in this experiment என்னன்னா இப்போ பலூனுக்குள்ளே வாட்டர் இருக்குது. இப்போ ஏர் ஃபில் பண்ணுறேன். ஏர் ஃபில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதே சேம் மெத்தடு இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டில் மேலே பலூன் ஃபில் பண்ணி மேலே என்ன பண்ணால் ஏர் ஃபில் பண்ணி அந்த ஏர் இது பண்ணிட்டு தண்ணி இங்கே வரா மாதிரியும் செய்யலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு பதிலாக ஒரு ஹோல்ஸு போட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். என்னாச்சு, வெடிச்சிச்சு. ஏன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல காற்று போகுதுமான அந்த பலூன் என்ன பண்ணுது, வெடிச்சிடுது. இதே இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம சேம் திங் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஹேர் ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் பலூன் ஃபுல்லாக ஏர் இது பண்ணிவிட்டு காற்று இது பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு செய்யும்போது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இந்த காற்றானது உள்ளே போகும்போது அந்த காற்றோட அழுத்தம் காரணமாக தண்ணி என்ன பண்ணும், இந்த ஹோல்ஸ் வழியாக இது வழியாக வெளியில் வரும். இது பலூன் வந்ததுனால நைலானில் வர முடியல. அந்த ஹோல்ஸ் போட்டனாக்கி என்னது, அந்த நைலானில் பின் ட்ராப் பண்ணனாக்கி என்ன பண்ணுது, தண்ணி உள்ளே போனாக்கி பலூன் வந்து பஸ்ட் ஆகி வெளிக்குது. அப்போது அழுத்தமும் அதிகமாக இருக்கும்போது அழுத்தம் அதிகமாக இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஏதாவது நம்ம பின்ச் பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா அந்த பலூன் வந்து தானாக பிடிக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சும்மா ஹோல்ஸ் இருந்தால் கூட அந்த காற்றானது என்ன பண்ணும், இறங்கிடும் இல்லை. அதே சேம் திங்ஸ் மெத்தட் தான் இந்த ஃபாலோ மெத்தட். தேங்க்யூ.